முத்து ஷெட்டில் இருக்கார். அப்போ சத்யா வராரு. வந்த உடனே பணத்தை எடுத்து, இந்தா 1,00,000 பணம் இதில் இருக்குது, இந்த பணத்துக்காக தானே என்னோட கையை நீ உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பயங்கர கோபமாக சொல்கிறாரு. டேய், அதுக்காக உடைச்சேன், இவன் கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு? இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம், எங்கள் அக்காவை விட்டு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. யாருடா, நானா சொன்னேன்? எனக்கு வேறு வேலை இல்லையா? நானும் உங்கள் அக்காவை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எங்கள் அக்காவை சென்டிமெண்ட்டலாக பேச சொல்லி அனுப்புறியா நீ? என்கிட்ட பேசி பார்த்த, என்னை சரி பண்ண முடியல, அதனால் எங்கள் அக்காவை விடுறியா? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாவளை வச்சுக்காத அப்படின்னு சத்யா முத்துக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் பண்ணலைன்னு சொல்கிறேன், நீ எதுக்காக இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன பணம் போதுமா இல்லை இன்னும் பணம் வேணுமா? இவ்வளோ நாள் உன் பணத்தை வச்சுருந்தல, அதுக்கு வட்டி வாங்கிக்கிறியா இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்குறாரு சத்யா. அதை வாங்கும் போது சொல்கிறாரு, இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, என் பணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், புரியுதா? உன்ன மாதிரி திருடின பணம் கிடையாது. உன் எக்ஸ்ட்ரா பணம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே மூஞ்சில் தூக்கி அடிக்கிறாரு. இந்தா பிச்சை போடுற, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. சத்யா அடிக்க போகிறார். 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சத்யாவை முத்து அடிக்கிறாரு. அதுக்குள்ளே சிட்டி வராரு. வந்துட்டு எதுக்காக அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரிக்கிறாங்க. முத்து பயங்கரமாக கோவமாக இருக்காரு. அங்கேருந்து சத்யா போயிட்டாரு. முத்து சொல்கிறாரு, அவனுக்கு பாத்தியா எவ்வளோ திமிரு பாரு, அவன் கிரிமினல் கூட சேர்றான்லாம் கிடையாது, அவனே கிரிமினலாக தான் இருக்கான். அவன் புத்தி பத்தியா எவ்வளோ கேவலமாக போகுது. அவன் கையை உடைச்சதில்லை, இன்னும் கூட அவன் கையை 2ஆக உடச்சி கீழே போட்டுருவான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு. ஆமாம் முத்து, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அவன் ரொம்ப திமிராக தான் பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் சூப்பராக சமையலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மீனா. அப்போ கரெக்டாக விஜயா வராங்க. என்ன என்ன இவ்வளோ லேட்டாக பண்ணுற? காலையிலேயே பூ வாங்க போகிறேன், அங்கே போகிறேன்னு நாள் ஃபுல்லாக ஒரே தொல்லையாக இருக்குது, கரெக்டான டைமுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, கரெக்டான டைமுக்கு எங்கே திரும்ப சாப்பாடு தருவாங்க? ஜெயிலில் தான் மணி அடித்தா கரெக்டாக சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன ரொம்ப திமுறாக பேசிகிட்டு இருக்க, ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்க, நான் போய் ஜெயிலில் சாப்பிட்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. யார் மணி, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுவா, மீனா கிட்ட பூ சொல்லியிருக்கேன், அதை வாங்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? மீனா ஓடி வராங்க. இந்தாங்கக்கா, இதில் 10 முழம் பூ இருக்குது, 600 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்க. என்ன என்ன உள்ளேருந்து பூ எடுத்து கொடுக்குற? இல்லை அத்தை, ஃப்ரிட்ஜில் வச்சேன். என்னது, ஃப்ரிட்ஜில் பூ வச்சியா? மல்லிப்பூவை போய் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா? அறிவே இல்லை உனக்கு, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அது உள்ள இட்லி, எல்லா சாம்பார் எல்லாத்துலேயும் ஒரே மல்லிப்பூ வாசனையாக வருது, இனிமேல் மல்லிப்பூலாம் வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாம், இவள் பூவெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சிடறா, அதான் எனக்கு கோபமாக வருது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சும்மா நீ கத்திட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ முத்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த 1,00,000 பணம் தொலைஞ்சது இல்லை, அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு முத்து கொடுக்குறாரு. என்னது, கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்களா? நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க விஜயா கிட்ட. இல்லையாம்மா, நான் எங்கே அந்த டென்ஷனில் கொடுத்தேன், நான்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, அப்புறம் பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தேகமாக கேட்குறாங்க. அதுக்கு முத்து யோசிக்கிறாரு. நான் தெரிஞ்ச என்னோட போலீஸ்கிட்ட நான் சொன்னேன், அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியா? அது இப்படி முழு பணமும் வந்திருக்கும், திருடன் கண்டிப்பாக பாதி பணம் செலவு பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இதில் ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு. ஆமாம், கிரிமினலுக்கு தானே எல்லா புத்தியும் தெரியும், இங்கே யார் கிரிமினல்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்பயும் ரோகிணி ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு மனோஜ். அப்பா, பணம்னாலே இங்கே ஓடி வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, இந்த பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, இது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுக்குறாரு. இது அப்பா கொடுத்த பணமா அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி கேட்குறாங்க. இல்லைம்மா, அதெல்லாம் அவர் கரெக்டாக கொடுத்துட்டாரு, இது திருடிட்டு போன பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா, பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கோப்பா, அப்புறம் தொலைஞ்சதுன்னா எனக்கு தெரியாது, இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னடா எப்போ பார்த்தாலும் என்னையும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறார். நான் உன்னை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இந்த பணம் வந்ததுக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ முத்து அவர் வெளியே போயிட்டாரு. உள்ளே போனோடனே ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மனோஜ், கண்டிப்பாக இந்த பணம் முழுசாக கிடச்சிருக்குன்னா இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை மீனா கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, 1,00,000 ரூபா பணம் எப்படி முழுசாக கிடைக்கும்? கண்டிப்பாக திருடன் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பான், இவருக்கும் அந்த திருடனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, இல்லை அவனுக்கு திருட பழக்கம்
பணத்தை எடுக்கிற பழக்கம் இதெல்லாம் அவன்கிட்ட கிடையாது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நீ என்ன ஒரு மாதிரி பார்க்குற, நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. என்ன காசை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு. நான் ஒரு 300 பணம் பேக்கெட்டில் வச்சிருந்தேன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே பார்க்குறாங்க மனோஜ் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கானா ஐயோ அப்படின்னு விஜயா யோசிக்கிறார்.